அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். யா பனீ இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதீ அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபூ பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வ இய்யாய ஃபர்ஹபூன். இஸ்ராயீலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறெவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இஸ்ராயில் என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களின் குழு ஒன்று வந்தது. அவங்க கிட்ட இஸ்ராயில் என்பவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆம், சத்தியமாக என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது இறைவா, இதற்கு நீயே சாட்சி என்று நபிகளார் பதில் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இஸ்ராயலினுடைய மக்களுக்கு இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு நான் அளித்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது, இஸ்ரவேலர்களுக்காக பாறையிலிருந்து இறைவன் தண்ணீரை பிரிடச் செய்தான். அவர்களுக்கு உணவாக மன்னு மற்றும் சல்வா என்ற உணவுகளை வழங்கினான். மன்னு என்றால் ஒரு வகை இனிப்பு, சல்வா என்றால் ஒரு வகை இறைச்சி என்று சொல்கிறார்கள். ஃபிரோனிடமிருந்து அந்த மக்களை அடிமை தலையிலிருந்து மீட்டது. இவை எல்லா அருட்கொடைகளையும் நினைத்து பாருங்கள். குரானில் குறிப்பிட்டது இவ்வளவு. இனி எவ்வளவோ அருட்கொடைகளை இறைவன் தந்தான். அந்த அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் நினைவூட்டுறான்? இல்லைன்னா மனுஷன் நன்றியை மறந்துடுவான், யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்குவான். நினைவு கூறுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன்னு அல்லாஹ் இங்கே ஒரு ஒப்பந்தத்தை பேசுகிறான். என்ன அவர்கள் சொன்னார்கள்? என்ன வாக்குறுதியை தந்திருந்தார்கள்? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வரும்போது அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தந்து அவர்கள் வழி நடப்போம் என்று இஸ்ரவேலர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்ற வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் ஒப்பந்தத்தையும் செய்துவிட்டு, இவர்கள் ஒருவேளை இதை மீறினால் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை, கடுமையான தண்டனை உண்டு. எனவே அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பக்கம் ஆர்வமூட்டுறான், ஒரு பக்கம் அச்சமூட்டுகிறான். இரண்டையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் செய்திருக்கிறான். பின்னாடி நாளில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவார்கள் என்று தெரிந்துதானோ என்னவோ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திருக்கிறான். இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் கூலி நிச்சயமாய் உண்டு.